என் கேள்விகள் ஏற்கப்படுவதில்லையே ஏன்? சமூக நீதி ஏதேனும் கடைபிடிக்கப்படுகிறதா? அவர் நம்மளோட ரொம்ப சிறந்த ஒரு விமர்சகர். அவர் நாசூக்கா விமர்சனம் பண்றதுல நம்ம 2 பேரையும் அவர் தாண்டிட்டார். அவர் சமூக நீதினா அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன அர்த்தம்னா, இதில் ஏதாவது மக்கள் நீதி மையமும் தமிழக வெற்றி கழகமும் ஒப்பீடு, அது 2ஐயும் ஒப்பிட முடியாது. மக்கள் நீதி மையம் அவர் சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வரும்போது திருடர்களுடன் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு இப்போ கூட இந்த வீடியோலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு மானங்கெட்ட அரசியல் நான் எதை அவர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரோ, இப்போ அந்த மாணவர் வருஷம் அது எல்லாத்தையும் ஒரு பொட்டியில் போட்டு அந்த பொட்டியை கொடுத்துட்டு வேற பொட்டி வாங்கிட்டாரு. விஜயுடைய நிலைமை அது மாதிரி பொட்டி மாற்ற வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. மோடியை நான் 350 400 வாங்குவேன்னு சொல்றாரு. இப்போ அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. 350 400 வாங்குறது வேணா வித்தியாசப்படலாமே தவிர மோடி தான் பிரதமர். அதில் வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எதிர்கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணின்னு ஏதோ ஒரு இல்லாத ஒரு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி இருக்கு, அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஏதோ சொல்லிக்கிலேயே அரசியல் ஓட்டு வாங்கி அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும். அது ஜந்தர் மந்தர் டெல்லி போராட்டத்தில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை திமுக முன்னிறுத்தி இப்படியான விடயங்களுக்கு சின்ன தளபதி உதயநிதியை அனுப்பி வைக்கலாமே, இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா? உள்ள அரசியல் இப்போ நம்ம வீட்லேயே நம்ம என்ன செய்வோம், முக்கியமான வேலை இருக்குது நமக்கு, காத்தூள் வாங்கணும், இல்லை வீட்டுக்கு அவசரத்துக்கு ஒரு மஞ்சள் பொடி வாங்கிட்டு வரணுங்க. அந்த பக்கம் ஒரு அரை டிக்கெட் வீட்டில் இருப்பான். நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஹோம்ஒர்க்கு, ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்குன்னு எழுதி வச்சுட்டு இருக்குங்களா, ஆமாம் அதை போய் மஞ்சள் பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ யார் முழு டிக்கெட் யார்? அங்கே சும்மா போய் அங்கே போய் வாழ்க்கை ஒழுகிய கற்றுட்டு வர்றதுக்கு தானே, அதுக்கு பிடிஆர் போதுன்னு வச்சுட்டாங்க. நமக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இவ்வளவு படித்த பிடிஆர், இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிடிஆர், நிதியெல்லாம் தெரிஞ்ச பிடிஆர், இப்படி போய் கிட்டத்தட்ட அவர் இந்த 200 ரூபா ஊபி லெவலில் அவரும் போய் போஸ்டர் ஓட்டிட்டு வாழ்க்கை ஒழுகியன்னு கற்றுட்டு வர லெவலில் ஆயிட்டாரே. திமுக ஒரு இரும்பு கோட்டை, இதிலிருந்து ஒரு செங்கல்லை கூட யாரும் பிடுங்க முடியாது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் யாருன்னு எனக்கும் தெரியும் யாருன்னு, அவங்க கிட்ட சொல்லி இரும்பு கோட்டையிலேருந்து ஒரு டிஎம்டி கம்பி கூட உருவ முடியாது அப்படின்னு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். திரிசக்தியார் இந்த வார கேள்வி பதில் அதிரடியாக தொடங்குகிறது. ஐயா வணக்கம். வணக்கம். ராவணா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். முதல் கேள்வியை ஒரு குற்றச்சாட்டுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ரவிச்சந்திரன் டெல்லியிலிருந்து கேட்டிருக்கிறாரு, குரல் பதிவாக போட்டு, என் கேள்விகள் ஏற்கப்படுவதில்லையே ஏன்? சமூக நீதி ஏதேனும் கடைபிடிக்கப்படுகிறதா? ரெண்டாவது முக்கியமான கேள்வி எதுக்கு கேட்குறாருன்னா, மக்கள் நீதி மையம் தமிழக வெற்றி கழகம், விஜயகாந்த் கமல் ஒரு ஒப்பீடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பிரதமர் மோடி தானே அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டார். ஓகே, அவருடைய கேள்விக்கு வரிசையாக பதில் வந்து. சரி, முதல்ல என்னுடைய கேள்விகளை நீங்கள் எடுக்கிறதே இல்லையே, சமூக நீதி எதுவும் கடைபிடிக்கப்படுகிறதான்னு கேட்குறாரு. இது திமுக இல்லை, திமுக இல்லை. அதிலிருந்து நம்ம என்ன அவருடைய கேள்வியை நம்ம ரொம்ப ரசிக்கிறோம், பாராட்டுறோம். அவர் பேர் என்ன சொன்னீங்க? ரவிச்சந்திரன், டெல்லி. ரொம்ப பாராட்டுறேன். அவர் நம்மளோட ரொம்ப சிறந்த ஒரு விமர்சகர். அவர் ஒரு நாசூக்கா விமர்சனம் பண்றதுல நம்ம 2 பேரையும் அவர் தாண்டிட்டாரு. இதுல எதுவும் சமூக நீதி கடைபிடிக்கப்படுகிறதான்னு கேட்கிறாரு. அதுக்குதான் நாம சொல்லிட்டேன். இல்ல அது இல்ல. அவர் சமூக நீதினா அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன அர்த்தம்னா, இதுல ஏதாவது குல்மால் இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏதாவது குல்மால் இருக்கா, வேண்டியவனுக்கு கொடுப்பீங்க, வேண்டாதவனுக்கு தள்ளி விட்டுருவீங்க, அதான் குல்மால்னு சொல்றது. இந்த கோல்மால் எதுவும் இருக்கா? அப்ப தமிழ்நாட்டுல சமூக நீதினா கோல்மால்ன்றத அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஐயா, ராவணாவில் சமூக நீதி அப்படி நீங்க நினைக்கிற சமூக நீதி இங்கே இல்லை. அது என்னன்னால், இப்போ அந்த இமெயிலில் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, நிறைய கேள்விகள் வருது. ஒரு 80லேருந்து 100 கேள்விகள் ஒரு இது திருசக்தியார் கேள்வி இதுக்கு மட்டும் வருது. இதில் கமெண்ட் பாக்ஸில் வர கேள்விகள் சிலது கொஞ்சம் நாகரிக குறைவாகவும் இருக்குது, முக்கால்வாசி நல்லாவும் இருக்குது. ஒரு 90% நியாயமாகவும் ஓரளவுக்கு நியூட்ரலாகவும் இருக்குது. ஒரு சிலது அது வேணும்ன்ட்டு சில பேர் போஸ்ட் பண்ணுவாங்க,
அது உங்கள் மூஞ்சியை பற்றி போஸ்ட் பண்ணுவாங்க, என் ஜாதியை பற்றி போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. இப்போ அதில் வந்து நடுவில் கேள்விகளும் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் வந்து தங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறார்களா, நமக்கு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் இப்படி எல்லா விதமான கேள்விகளும் பார்க்கும்போது ஒரு 80லேருந்து 100 கேள்வி வருது. நம்ம என்ன ஒரு 2 பகுதியை சேர்த்து ஒரு 20-25 கேள்வி நம்ம கவர் பண்ண முடியும். அது சிலது ஒரு வரியில் கவர் பண்ண முடியுது, சிலது 4 வரியாவது 8 வரியாவது. ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் கிடையாது. அந்த நீங்கள் சொல்லும் சமூக நீதி இங்கே கிடையாது. இங்கே கேள்வி வந்து சுவாரஸ்யமாகவும் பதில் சுவாரஸ்யமாக வரக்கூடியதாகவும் இருந்தால் வரக்கூடிய ஒரு 80-100 கேள்வியிலேருந்து ஒரு 20-25 கேள்வி நம்ம தேர்வு பண்ணுறோம். அதுவும் தேர்வு எப்போ பண்ணுறோம், முத நாள் நைட்டோ இல்லை இப்போ ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் தான் டிக் பண்ணுறோம். அந்த குறுகிய நேரத்தில் சில சமயங்களில் நல்ல கேள்விகள் கூட விட்டு போகலாம். இல்லை வந்து உங்களுடைய கேள்விகள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் அடிக்கடி நீங்கள் கேள்வி பதில் பங்கு பெறலாம். அது ஒன்று. அடுத்தது அவர் கேட்டார், மக்கள் நீதி மையமும் தமிழக வெற்றி கழகமும் ஒப்பீடு அப்படின்னு கேட்கல. அது ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் மக்கள் நீதி மையம் அவர் சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும்போது நான் வந்து திருடர்களுடன் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு இப்போ கூட அந்த வீடியோலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு மானங்கெட்ட அரசியலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதை அவர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரோ, இப்போ அந்த மாணவர் ரோஷம் அது எல்லாத்தையும் ஒரு பொட்டியில் போட்டு அந்த பொட்டியை கொடுத்துட்டு வேற பொட்டி வாங்கிட்டாரு. இந்த பொட்டியை கொடுத்துட்டு வேற பொட்டி வாங்கி நம்ம வேற பொட்டி வாங்கிக்க வேண்டியதானே, பொட்டி மாற்றிக்க வேண்டியதானே. ஸோ அந்த பொட்டி மாற்று செய்ததுனால இப்போ நீங்கள் வந்து மானம் ரோஷம் அதெல்லாம் ஒன்றும் பொட்டி வாங்குறாருன்றது அந்த சீட்டு வச்ச பெட்டியை சொல்றீங்க. இல்லை, அதுதான் நம்ம வேற என்ன சொல்ல போகிறோம். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி மாற்று திட்டத்தில் அதில் எதெல்லாம் வித்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த மானம் ரோஷம் தன்மானம் கொள்கை இதெல்லாம் வித்துட்டாரு. என்ன வாங்கினாரு பொட்டியில் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தான் தெரியும். சீட்டு, அதான் ஒரு சீட்டு கொடுத்து ஒரு சீட்டு, அது சீட்டு நோட்டு ஏதோ ஒன்று இருக்கும். நமக்கு எப்படிங்க நம்ம பொட்டியை திறந்து பார்த்தோமா? இல்லை. அதனால் அது அப்படி போயிட்டாரு. விஜயுடைய நிலைமை அது மாதிரி பொட்டி மாற்ற வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. அதாவது நான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம், அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு ரசிகர் பலம் இதெல்லாம் வைக்கும்போது அப்படி இல்லை. அதே சமயத்தில் விஜய் நான் அதாவது ரசிகர்கள் மட்டுமே பெருசாக நம்மளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி அரசியலில் தோற்று போனவர்கள் அதிகம். ஜெயித்தவர்கள் ஒரு எம்ஜிஆரை தான் நீங்கள் திருப்பி சொல்ல முடியும். உதாரணமாக விஜயகாந்தை ஓரளவு வெற்றி என்று சொல்லலாம். அதுவுமே சர்க்கிள்கள் நடந்து அது பின்னால் வேற மாதிரி போச்சு. அதை தாண்டி எவ்வளோ பேர் சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், ரிஷா கார்த்தி, நடிகர் கார்த்திக், இப்படி நிறைய பேர் தோற்று போயிருக்கிறார்கள். விஜய் தோற்று போவார் என்று நாம் சொல்லவில்லை. விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. எப்படி அவர் போறாரு, அவருடைய கொள்கை என்னென்ன. இப்போ விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர், ஒரு ஈர்ப்புள்ள நடிகர், அதில் மக்களுடைய ஆதரவு பெற்ற நடிகர். அதே சமயம் அவரோட கொள்கைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. இன்னைக்கு பேசுறதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பெருசாக அந்த புஷி ஆனந்த் பேசுறதெல்லாம் வச்சு அதெல்லாம் அந்த பில்டப் பேச்செல்லாம் வச்சு நம்ப முடியாது. இப்போ அன்னைக்கு கூட நான் இப்போ காரில் வரும்போது என் டிரைவர் கேட்டு வந்தார், சார் விஜய் எப்படி சார்? தெரில சார், டிவியில் பேசுவீங்கல்ல? ஆமாம் ரைட்டு. விஜய் பேசுகிறாரு சார்? ஆமாம் தெரில, வந்தால் அவர் நல்லபடியாக வரட்டும், நமக்கு ஏதாவது விஜய் ரசிகராக இருந்தா அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் சார் இருந்தாலும் 5 கோடியோ என்னமோ இன்கம் டேக்ஸில் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் 1.25 கோடியோ என்னமோ பெனால்ட்டி கட்டி அவர் சரி பண்ணார் சார். அப்புறம் ஏதோ கார் இம்போர்ட்டட் கார் எடுத்துகிட்டு அதுக்கு கட்டாமல், அதுக்கு ஏதோ 25 லட்சம் கட்டாமல் அதுக்கு போய் ஹைகோர்ட் வரைக்கும் போய் திருப்பி வாதாடிட்டு இருந்தார். அது திருட்டுத்தனமாக அதாவது திருட்டுத்தனமான சட்டத்துக்கு எதிராக, விதிகளுக்கு எதிராக அது இம்போர்ட் பண்ணிவிட்டு அது கட்ட மாட்டேன்னு சொல்லுவார் சார். இவரெல்லாம் என்ன சார் ஒரு கொள்கை வச்சுருப்பாரு? தெரியலப்பா, என்னை விட நீ கொஞ்சம் அரசியல் ஞானம் அதிகமாக தெரியுது உனக்கு, கொஞ்சம் விட்டா என்னை இறக்கிட்டு ராவனால உன்னை கூப்பிட்டுருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டு வந்தேன். என்னன்னா மக்கள் அப்படியே ஏமாந்துருவாங்க, அந்த இதே பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா சில ரசிகர்கள் அந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள் எல்லா இவங்க நடிகர்களுக்கும் ஒரு விசிலடிச்சாங்குஞ்சுகள்னு ஒரு குரூப் இருக்கும், ரசிகர்கள் நம்ம சொல்கிறது. அந்த பார்த்தோன்னா அது என்ன வசனம்னு கூட கேட்க விடாமல் பேர் வரும்போதே ஏந்து நின்று வைன்னு விசில் அடிப்பான், பக்கத்தில் உட்கார்றவனை பற்றி கவலையே படாமல். அந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்தார்கள். பட் அது வெறும் ஓட்டா வந்துருமா அது பார்க்கணும். ஸோ கமலஹாசனுக்கும் விஜயும் இப்போ கம்பேர் பண்ணது நியாயம் இல்லை. ஏன்னா கமலஹாசன்
நொந்து பொட்டி மாற்றி இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கார். விஜய் இப்போ தான் உள்ள கால் எடுத்து வைக்க போகிறாரு. அது நம்ம இப்போ வந்து அது ஒப்பிடுவது சரியாக இருக்காது, நாளாக தெரிஞ்சிடும். அடுத்த பிரதமர் மோடி தானே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கேள்வி இப்போ மோடி அந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் வேறு யாராவது ஒரு 10 பேர் சொல்லுங்கள் பிரதமரை. யாரையுமே டிக் பண்ணுற மாதிரி மனசாட்சியே வரமாட்டேங்குது எந்த மக்களுக்குமே. நீங்கள் எந்த கட்சி எந்த ஆதரவாளராக இருந்தாலும் இல்லைங்க இவர் தான் பிரதமருங்க, இவர் டஃப் கொடுப்பாருங்கன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியல. இந்த பலவீனம் வந்து மோடியை வந்து நான் 350னா 400 வாங்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ அது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. 350 400 வேணால் வித்தியாசப்படலாமே தவிர அது வந்து மோடி தான் பிரதமர், அதில் வந்து வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து எதிர்கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணின்னு ஏதோ ஒரு இல்லாத ஒரு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி இருக்கு, அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவங்க ஏதோ சொல்லிக்கிலேயே அரசியல் ஓட்டு வாங்கி அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும், அது நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது சுதாகர், எஸ்பி சுதாகர் ராதாபுரம். இங்கே வந்து ஜந்தர் மந்தர் டெல்லி போராட்டத்தில் இந்த மாநில உரிமை போராட்டம் நடத்தினதில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை திமுக முன்னிறுத்தியிருந்தது, அனுப்பியிருந்தாங்க. இப்படியான விடயங்களுக்கு வந்துட்டு சின்ன தளபதி உதயநிதியை அனுப்பி வைக்கலாமே, இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, உள்ள அரசியல் போராட்டம்னா அந்த இதுக்கு தானே சொல்கிறீங்க, இந்த தென் மாநிலங்களுக்கு மாநில உரிமை அதுதான் நிறைய நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பேசிட்டாங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகும். இவரையே அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம வீட்லேயே நம்ம என்ன செய்வோம், வந்து முக்கியமான வேலை இருக்குது நமக்கு. இப்போ யாரோ கெஸ்ட்டு வராங்க, யாரை போய் பார்க்கணும், நம்ம முக்கியமான ஆளை போய் பார்க்கணும், இப்போ இதெல்லாம் இருக்குது, போகுது வருது. அந்த சமயத்தில் வீட்டில் வந்து திடீர்னு வந்து ஏங்க இந்த இது கொஞ்சம் சேகாத்தூள் வாங்கிட்டு வரணுங்க கடையில். நான் சொல்கிறது ஒரு இதுக்காக சொல்கிறேன், இப்போல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துடுறாங்க, இருந்தாலும் சேகாத்தூள் வாங்கணும், இல்லை வீட்டுக்கு அவசரத்துக்கு ஒரு மஞ்சப்பொடி வாங்கிட்டு வரணுங்க அப்படின்னோடனே அந்த பக்கம் ஒரு அரை டிக்கெட் வீட்டில் இருப்பான். டே நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஹோம் ஒர்க்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஹோம் ஒர்க்குன்னு எழுதி வச்சுட்டு விட்டுங்களா. ஆமாம், அதை போய் மஞ்சப்பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க, இப்போ வாங்கிட்டு வா, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் மஞ்சப்பொடி வாங்குற விவகாரத்துக்கு தான் இப்போ போயிருக்கிறாரா, மெயின் விவகாரத்துக்கு போகலைங்களா? ஆமாம், இன்னைக்கு வந்து பிடிஆர் எப்படி இருக்காரு, திமுகவில் அரை டிக்கெட்டுன்னு சொல்கிறது வந்து அவரை வந்து இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய அவர் வந்து அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, நிதி மற்ற துறைகளில் நிதி தொடர்பான துறை. ஆனால் அவரை கொண்டு போய் எங்கேயோ வந்து வேற ஏதோ ஒரு போஸ்டில் உட்கார வச்சு டம்மியால வச்சுருக்காங்க. அந்த வகையில் நான் அவரை அரை டிக்கெட்டுன்னு சொல்கிறேன். இப்போ மூத்தவங்கெல்லாம் வந்து முக்கா டிக்கெட்டுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் உடனே வந்து இப்போ கே நேரு, துரைமுருகன்லாம் வந்து அப்படின்னா முழு டிக்கெட்டான ஒரு சும்மா ஒரு அந்த உதாரணத்தில் வந்து கேட்டக்கூடாது. கேட்கல இல்லை அங்க அவங்க சீனியர் இல்லைங்க, சீனியர்ன்றதுனால அவங்கள வந்து நம்ம அரை டிக்கெட்னு சொல்றது வந்து அது மரியாதை இல்லை. நம்ம வந்து அவங்களுடைய பெருமையோட முக்கா டிக்கெட்னு சொல்லலாம். ஏன்னா யார் முழு டிக்கெட் யார் அங்க? ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் தான், இவங்க 2 பேர் தானே. இதை தாண்டி அங்க முழு டிக்கெட் எது, பாக்கி எல்லாம் முக்கா டிக்கெட்டு அரை டிக்கெட்டு. இந்த பேருந்துல அரை டிக்கெட் கொடுங்க, முக்கா டிக்கெட் கொடுங்க, முழு டிக்கெட் கொடுங்கன்ற மாதிரி லக்கேஜுங்களுக்கு அந்த மாதிரி கதையாக போயிடுச்சு. சரி, இவரையும் அனுப்பி வைக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. யார? உதயநிதி. சின்ன தளபதி ஏன் போகல? என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? ஏங்க நடு ரோட்டில் போய் ஜந்தர் மந்தரில் உட்காந்துக்கிட்டு வாழ்க ஒழிகன்னு கத்திக்கிட்டு ஏதோ ஒரு நிதி வந்து ஒதுக்கல. ஏன்னா அவர் நிதி அமைச்சராக இருந்தவர், இப்பொழுது நிதி அமைச்சர் அவர் இல்லை, சரிங்களா? ஆக்சுவலாக அமைச்சிருந்தா யார் அமைச்சிருக்கணும், இப்போ உள்ள நிதி அமைச்சர் அமைச்சிருக்கணும். இப்போ நிதி அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசுங்களா, ஆமாம், அவர் அமைச்சிருக்கணும். ஆனால் வந்து ஏன் இவர் அனுப்புகிறாங்க, இவர் முன்னாள் நிதி அமைச்சர், சம்மந்தமே இல்லாமல் ஐடி விங்க பார்க்குறவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ நிதி ஒதுக்கப்படவில்லைன்னு அன்றைக்கி அமைச்சிருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி அனுப்புகிறாங்கன்னா இப்போ யார் வீட்டில் இப்போ நீ வேலையாக இருக்கியா, நீ வேலையாக இருக்கியா, உனக்கு வேலை இருக்கா, தம்பி நீ சும்மா இருக்கியா, நீ போயிட்டு வா, போய் மஞ்சப்படி வாங்கிட்டு வா, இவ்வளவுதான் மேட்ரு. இப்போ அவரை அனுப்பிச்சு விட்ருக்காங்க, அவர் போய் ஏதோ வந்து ரெண்டாவது அது அந்த வேலை வந்து போய் வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சி அங்கே வந்து ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு வரணும். அதில் ஒன்றும் தாக்கம் வந்துட போகிறது இல்லை. இது வந்து இந்த தென்னிந்தியாவில் நாங்கள் தென்னிந்தியர்கள் திராவிடர்கள்னு சொல்கிறதுக்காக அதில் வந்து அவங்க சொல்கிற அந்த 129 பைசா தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்து பச்சை புழுகுன்றதெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் சரி,
பல அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து கிழிச்சு தோரணம் கட்டிட்டாங்க இவ்வளவுன்னு. அப்படி இருக்கும் பொழுது சும்மா போய் வந்து அங்கே போய் வந்து வாழ்க ஒழிக கத்திட்டு வர்றதுக்கு தானே, அதுக்கு பிடிஆர் போதுன்னு வச்சுட்டாங்க. நமக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இவ்வளவு படித்த பிடிஆர், இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிடிஆர், நிதியெல்லாம் தெரிஞ்ச பிடிஆர் இப்படி போய் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த 200 ரூபா ஊபி லெவலில் அவரும் போய் போஸ்டர் ஓட்டிட்டு வாழ்க ஒழுகேன்னு கத்திட்டு வர லெவலில் ஆயிட்டாரே. ஒரு படித்த மனிதர், பண்பான மனிதர், இப்படி ஊழலற்றவருக்கும் படித்தவருக்கும் பண்பானவருக்கும் திமுகவில் என்ன நிலைமை என்பது இந்த பிடிஆர் மஜந்தர் மந்தரில் உட்கார்ந்து வெயிலில் காய விட்டதுலேருந்து தெரியுது. இதுக்கு மேலே என்ன சொல்றேன்? சரி, ஆர் மாதவன் பழவந்தாங்கல், அநீதிகள் அதிகரிக்க அதிகரிக்க போராட்டங்களும் அதிகரிக்கும் என்கிறாரே அமைச்சர் பிடிஆர். அங்கே தான் வரீங்க. இல்லை, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அநீதிகள் அதிகரிக்க அதிகரிக்க போராட்டங்கள் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் சொல்கிறாரா டெல்லியில் சொல்கிறாரு? இல்லை அவர் முதல்ல தமிழ்நாடுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டை பற்றி தானே நம்ம முதல்ல கவலைப்படணும், அப்புறம் தானே மொத்தமாக கவலைப்படணும். அவர் சொல்கிறதுல ஒரு சூட்சமாக சொல்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன தடவையே அவர் வந்து கொஞ்சம் அந்த 30,000 அந்த கோடி விஷயத்தில் அவர் ஆடியோ சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் எனது இல்லைன்னு சொன்னார். அந்த ஆடியோ நான் அப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு அண்ணாமலை சொன்னார். இது ஒரு பக்கமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தம் யாரோ சொல்லியிருக்காங்க, பிடிஆரோ இல்லை அந்த வகையில் திமுகவில் முக்கியமான ஆட்கள். ஏன்னா வேறு யாரும் தைரியமாக 30,000 கோடி அவங்க சேர்த்து வச்சுட்டு அவாலா பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு சாதாரண ஊபி வந்து வரமாட்டான் சொல்கிறதுக்கு. அப்போ முக்கியமான நிர்வாகியோ அமைச்சரோ அவரை சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார்னா அப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்வார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னீங்க, அநீதிகள் அதிகரிக்க அதிகரிக்க போராட்டங்கள் அதிகரிக்கும். இப்போ அவர் எதை வச்சு சொல்கிறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஜாக்டோஜியோ ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் அந்த போக்குவரத்து ஏற்கனவே ஒரு தடவை போய் அது உயர் நீதிமன்றத்துக்கு போய் சமாதானமாக போங்கன்னு சொல்லி மறுபடியும் பேசி ஃபெயிலியரு. கிளாம்பாக்கத்தில் போராட்டம், கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம், கிளாம்பாக்கத்தில் 2 மந்திரியை சேகர் பாபுவையும் ரைட்டு அது அங்கே வருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா ஆக எல்லா செக்டார்லையும் எல்லா மக்களும் இங்கே அநீதி அதிகரிக்க அதிகரிக்க போராட்டம் அதிகரிக்கும் அப்படிதான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல மனுஷங்க, பிடிஆர் நல்ல மனுஷன், விஷயம் தெரிஞ்சால் படித்தவர், உண்மை பேசுகிறார், ஊழலற்றவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா போன தடவையே அவர் சொன்னார் 30,000 கோடியை கொண்டு போய் அங்கே போய் மாற்றுறது இதுதான் ரொம்ப பிஸியாக இருக்காங்களே தவிர உருப்படியாக ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்கன்னு யாருக்கிட்டயோ வருத்தப்பட்டார். வெளியே வந்துருச்சு. ஆனால் தூக்கி டமால்னு தூக்கி போட்டாங்க. இப்போவும் அவருக்கு மனசாட்சி பேசுது. அவர் என்ன சொல்கிறாரு, போராட்டங்கள் அநீதிகள் அதிகமாக அதிகமாக போராட்டங்கள் அதிகமாகுதுன்னு யார்கிட்ட சொல்கிறாரு? ஸ்டாலின் கிட்டயோ உதயநிதி கிட்டயோ போய் நேராக சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் சங்கோஜப்பட்டுக்கிட்டு இதை வெளியில் சொல்கிறாரு. இங்க சொல்ல வேண்டியது டெல்லியில போய் உட்காந்து சொல்றாரு. எங்க சொன்னா என்ன சரி, அவர் சொல்றது என்னன்னா ஸ்டாலினையும் இவரையும் உதயநிதியும் பார்த்து ஐயா அநீதிகள் அதிகமாக போராட்டங்கள் அதிகமாகும், இதுக்கப்புறம் தேர்தலில் இது வந்து எதிரொலிக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்கன்னு நேரடியா போய் சொல்றதுக்கு பாவம் அவருக்கு தைரியம் வரல. அது அங்க போய் சொல்லும் போது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு சொல்றாரு. அவரை நம்ம வந்து அவருடைய அந்த கருத்தை நம்ம ஆதரிக்கிறோம். சரி, வீர கதிரவன் புதுக்கோட்டை, தமிழக ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடியின் செல்ஃபி பாயிண்ட், அதாவது அந்த படங்கள் வைக்கிறதுக்கு தமிழக அரசு மறுக்கிறதாமே. அது என்ன மறுபடியும் ஒன்றும் இல்லை, அதே அந்த ஸ்டிக்கர் அரசு தானே அது. அவங்க வந்து ரேஷன் அரிசி கொடுத்தாலும் அதில் கலைஞர் படம் உதயநிதி படம் வரைக்கும் போட்டு முடிஞ்சா இன்பநிதி படத்தையும் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம். அதே மாதிரி இப்போ கூட ஜல்ஜீவன் திட்டம் அது பில்லூரில் கோயம்புத்தூர் திருப்பூர்லலாம் மத்திய அரசு திட்டம் பிரகாரம் அந்த குடிநீர் இதெல்லாம் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்டாலின் உதயநிதி இவங்க பெற்று இவங்க ஒரு விழா. இந்த விழாவில் மத்திய அரசு யாருமே கிடையாது, பணம் பூரா மத்திய அரசு. ஆனால் அங்கே போய் டெல்லியில் வந்து எனக்கு வந்து 29 பைசா தான் தரீங்க, 10 பைசா தான் தரீங்கன்னு ஒரே வந்து டுபா பூரா எதையா பம்மாத்து பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து மத்திய அரசு தர்ற அந்த பணத்தில் அவர் அண்ணாமலை வந்து 71 காசு வரைக்கும் உங்களுக்கு திரும்பி வருதுன்னு கணக்கு கொடுக்குறாரு. அது 71 எவ்வளவோ அந்த காசுக்கு அவங்க செலவு பண்ணுறதை கூட நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கரு. இதில் செல்ஃபி பாயிண்ட்டுனா போய் நீங்கள் ஒரு படம் மோடி படம் அங்கே இருக்கும், நீங்கள் கூட போய் நின்று மோடியோடு எடுத்துக்கிட்டா அப்படின்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மோடியுடைய புகழ பரப்பலாம், நம்ம வந்து இவ்வளவுலாம் செய்யறோம், ரேஷன் கடையில கொடுக்குறோம். இவங்க வந்து எப்பவுமே ஊராம்புள்ளைக்கு இனிஷியல் போட்டே பழக்கம்.
எப்படி ஊராம் பிள்ளைக்கு இவங்க இனிஷியல் போட்டே பழக்கம். இது நான் சொல்லும்போது நான் அரசியலை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீங்க உடனே வந்து வேற எதையாவது நான் சொல்றோம்னு தப்பா இல்ல, எனக்கு அது வேற ஞாபகம் வரலைங்க சார். வரல. ஏன்னா வந்துருமோன்ற கவலையில நான் வராது. ஏன்னா அது எப்பவுமே அந்த ஊராம் பிள்ளைக்கு இவங்க இனிஷியல் போட்டுப்பாங்க. இது ரொம்ப சகஜமான விஷயம், அரசியல்ல சொல்றேன். அதனால வந்து இது அதே தான், அந்த ஊராம் பிள்ளைக்கு இனிஷியல் போடுற அதே ஸ்கீம் தான் இந்த செல்ஃபி பாயிண்ட். ரெண்டாவது, ஜனங்க வந்து அடிக்கடி இந்த செல்ஃபி பாயிண்ட்டை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. மோடி பக்கத்துல செல்ஃபி எடுக்க விடலன்றீங்க, எவன்லாம் அப்படி பேசுறான்னு பாருங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிங்க, வட்ட செயலாளர் வச்சு கண்டுபிடிங்க. அவன் வீட்டு வாசல்ல போய் நம்ம செல்ஃபி எடுத்துடலாம். அவன் வீட்டு வாசல்ல போய் செல்ஃபி எடுத்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? திமுககாரங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க வந்து இதுக்கப்புறம் மோடி நீங்க மோடியோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல திமுககார யாரோ முக்கியமான ஆள் வந்து அவர் வந்து செல்ஃபி எடுத்துருவாரு. அனாவசியமா செல்ஃபி பத்தி பேசாதீங்க. சரி, அடுத்ததான் ஒரு கேள்வி. பொன் குணசீலன், திருச்சி. திமுக ஒரு இரும்பு கோட்டை, இதிலிருந்து ஒரு செங்கல்லை கூட யாரும் பிடுங்க முடியாது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். யார் இவருக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னே, இரும்பு கோட்டையில செங்கல் இருக்கும். சரி, யார் இவருக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல. சரி, இவர் தான் வந்து எழுதி கொடுத்ததை கொண்டாந்து அப்படியே கேள்வி கேட்டவர் பேரு குணசீலன். குணசீலனா? சரி சரி. இல்லை, எதுக்கு சொல்லணும்னா எழுதி கொடுத்தவர் வந்து ரைட்டு குண ஏதோ ஒரு பேர்ல வருதுன்னு சொன்னீங்க. இல்லை, ஐ மீன் இந்த கேள்வி எழுதினவர். ஆமாம்மா, நமக்கு எழுதி யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சா கூட அதை நம்ம சொல்லக்கூடாது, அது நாகரிகம் இல்லை நமக்கு. நம்ம பத்திரிகையாளர்ன்ற முறையில், ஊடகக்காரங்கிற முறையில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு. அது வேண்டாம், அது நம்ம யாரையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது எழுதி கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியலன்னா இவருக்கு பாவம் படிக்கிறவங்களுக்கு தெரியல. இரும்பு கோட்டையில் செங்கல், யாராவது இவங்ககிட்ட போய் ஐயா இரும்பு கோட்டையில் செங்கல்லாம் வச்சு கட்டுறது இல்லை ஐயான்னு சொல்லணுமா? இல்லை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இதை மாதிரி வந்து சொல்லி எதையாவது எழுதி கொடுத்துட்றாங்க, அதை கொண்டாந்து படிக்கிறாரு. ஒரு முதல்வருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த கௌரதை வந்து பாதிக்கப்படுது. அவர் என்னமோ இரும்பு கோட்டையில் ஒரு செங்கல்லை கூட பிடுங்க முடியாது, அங்கே செங்கல்லே கிடையாதுடா வெண்ணெய் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி வச்சுக்க கூடாது இல்லையா? இப்போ நம்ம சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்களும் அவனா சொன்னால் ஏய் இரும்பு கோட்டையில் செங்கல் எங்கேருந்துடா வரும் வெண்ணெய் அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஒரு முதல்வரை பார்த்து அப்படியெல்லாம் யாரும் வந்து சொல்லிவிடக்கூடாது, அது மிகவும் அநாகரிகமான ஒரு விஷயமா போயிடும். அதனால் நம்ம வந்து அது அந்த மாதிரி சொல்லாமல் ஐயா இரும்பு கோட்டையில் செங்கல் எங்கிருந்து ஐயா வரும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அது அவங்க காதில் விழுமா விழாலாம் தெரியாது. ஒரு செங்கல் கூட உருவ முடியாது தான் சொல்கிறேன். இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, உங்களுக்கும் தெரியும் யாருன்னு எனக்கும் தெரியும் யாருன்னு, அவங்க கிட்ட சொல்லி இரும்பு கோட்டையிலேருந்து ஒரு டிஎம்டி கம்பி கூட உருவ முடியாது அப்படின்னு ஒழுங்கா எழுதி கொடுக்க சொல்லணும். செங்கல் வராது, ஒரு டிஎம்டி கம்பி கூட இரும்பு கோட்டையிலேருந்து உருவ முடியாது அப்படின்னு ஒரு யதார்த்தமா எழுதி கொடுக்க சொல்லலாம். கண்ணதாசன் கத்தார். திமுக அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க மீண்டும் மக்களை ஏமாற்ற ஒரு குழு அமைத்திருக்கிறார்களே, அது குழு அமைத்திருப்பது மீண்டும் மக்களை ஏமாற்றவா? அண்ணாமலை 36 குழு அமைத்துள்ளாரே, அதையும் சேர்த்து கேட்குறாரு. இல்லை, தேர்தலுக்கு முன்னால் குழு அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. 2021 தேர்தலுக்கு முன்னால் திமுக என்ன பண்ணுச்சு, எல்லார்கிட்டையும் ஒரு பெட்டி, எங்கே போனாலும் மக்கள் மீட் பண்ணும்போது ஒரு பொட்டி ஒன்று. அந்த பெட்டியை நான் பார்த்தேங்க, அது வந்து டெல்லியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அடகு கேட்டால் அடகு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா சொன்னா? அந்த பெட்டி அதே மாடல் அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வெங்கடேஸ்வரா வேஸ்ட் பேப்பர் மார்ட்னு வச்சுருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு வந்து ஏதோ வந்து எனக்கு வந்து இது வந்துச்சு, ஏதோ பஜ்ஜி கிச்சி ஏதோ இதில் பொட்டலாம் கட்டி ஏதோ அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ அதில் பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பேப்பர் மார்ட்லேருந்து வெளியில் போனது தாங்க நிறைய. என்னென்ன ஏன் திமுகவில் வந்து அப்போ வந்து எல்லாரும் கொடுத்தாங்கல்ல கோரிக்கை மனம், ஒரு பெட்டி வச்சு. ஆமாம், அது மொத்தமாக நம்மகிட்ட தாங்க வந்திருக்கு, அது நம்ம கான்ட்ராக்டில் எடுத்துட்டோம். அதுதாங்க இப்போது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பஜ்ஜி போண்டா வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த பெட்டி தாங்க. அது திமுக அரசின் மிகப்பெரிய சாதனைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்லும்போது சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசை வந்து எப்படி வேணாலும் நான் பாராட்டுவேங்க, ஆனால் வந்து
என்னுடைய தொழிலில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டதுனால இதை பஜ்ஜி போண்டா அரசு அப்படின்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துவேங்கன்னு சொன்னார். அவர் என்ன சீரியஸாக சொன்னாரா தமாஷா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க, அது பொட்டியில் விழுந்ததுல 100 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். நாங்கள் எவ்வளோ வந்தது எவ்வளோ சரி கேட்டால் 97.8% சரி பண்ணிட்டாமாங்க. இது அப்போ அதுக்கப்புறம் சரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து கலெக்டருங்கெல்லாம் போய் அங்கே போய் ஆஃபீஸ் வாசலில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் போய் வந்து விவசாயிகள் இவங்கெல்லாம் போய் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே போனால் கலெக்டர் ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டு அவங்க பேரில் தாக்குதல் நடத்துகிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே போக விடாமல் அவன் வந்து போய் தன்னுடைய மனுவை வந்து கொடுக்கணும், இல்லை தன்னுடைய குறையை சொல்லணும்னா இவங்க வந்து 97% கோரிக்கை நிறைவேற்றிருந்தப்ப ஏன் இவ்வளோ போராடிக்கிட்டே இருக்கிறாங்க? எங்கே பார்த்தாலும் போராட்டமாக இருக்கு, ஒன்றும் புரியலையே எனக்கு. ஒருவேளை இவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்து போராடுறாங்களோ? இல்லை தமிழ்நாட்டிலேருந்து அவங்க சொன்னதை நீங்கள் வந்து துல்லியமாக புரிஞ்சுக்கணும். ஓ சரி. அதில் 97% அதில் உள்ள விஷயங்களை நாங்கள் வந்து நிறைவேற்றி விட்டோம். அதுக்கு ப்ராஜெக்டு டெண்டரு அதெல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னது அது ப்ராஜெக்டு டெண்டரு வசூல் அந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் ரோடு போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு புகார் பெட்டியில் போட்டுக்கிங்க. இந்த ரோடுக்கு நாங்கள் வந்து நிறைய இடத்துல போட்டிருக்கோம்ல, தார் ரோடு போட்டிருப்போம். இங்கே வந்து பொம்பளைங்கள்லாம் வந்து தார் அப்படி கையில் அள்ளுறாங்க, அப்படியே கையில் வருது, எல்லாம் வீடியோவில் வந்துச்சுல்ல. இது மாதிரி நீங்கள் தார் ரோடு போடணும்னு சொன்னீங்க, போட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த தார் ரோடு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, கையில் அள்ளுன்னா வருது, இது வேற விஷயம். அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது போட்டிங்கல்ல 97.5% நாங்கள் நிறைவேற்றி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. மக்களுக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்கள் அப்பாவியாக இருந்தால் தான் அப்படி நினைப்பீங்க. மக்களுக்கு ஏதோ வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. வர வேண்டியது வந்துருச்சு. ஸோ 97% நிறைவேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது அந்த பொட்டி சமாச்சாரம். இப்போ வந்து ஒரு இவ்வளோ வருஷமாக நடுவில் விட்டாங்களா 2-3 வருஷமாக. இப்போ வந்து கனிமொழி போய் சேலத்தில் கேட்குறாங்களா, திருப்பூரில் கேட்குறாங்களா, அதுக்கிட்ட இதில் 2 விஷயம் இருக்குது. இவங்க தான் எம்பியாக இருந்தாங்க. ஆமாம், இவங்களுக்கு தெரியாத என்ன பிரச்சனை. முதல்ல தூத்துக்குடியில் கேட்டிருக்கீங்களா எம்பியாக இருக்கும்போது? கரூரை விடுங்க, சேலத்தை விடுங்க, தூத்துக்குடியில் போய் கேட்டிருக்கீங்களா? கேட்கல. சரி, இப்போ இதில் இப்படி ஒரு அரசியலா? நீங்கள் சும்மா அப்படி ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ஒன்று காமிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அதை போட்டி வந்தோடனே அது வந்து இவ்வளோ வந்தது, நாங்கள் கருத்து கேட்டு இவங்களாம் வந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒரு கதை சொல்லி போடுவாங்க. இது ஒரு பக்கம் மக்களை ஏமாற்றுவதற்கு. இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, பிட் இருக்குது. என்னன்னா கனிமொழியை வந்து அங்கங்கே போய் அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருக்குது. திமுகக்குள்ள அது ஒரு லாபி இருக்குது, கொஞ்சம் நாடார் லாபின்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு கனிமொழி பெண்ணுன்னு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இருக்கலாம். இப்போ இவங்க வந்து தேர்தலில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க ஆட்டில் அங்கங்கே வந்து செட் பண்ணி ஒரு பெரிய லாபியாக வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கருத்து கேட்பு குழுவில் கனிமொழியை வந்து ஃபுல்லாக பிஸியாக அனுப்பிச்சி விட்டா இந்த அம்மா போய் இந்த கருத்து கேட்டு அந்த போன தடவை அந்த பெட்டி என்னாச்சோ அதே தான், இந்த புகார் பெட்டிக்கு உள்ள கதி தான் அந்த கருத்துக்கும். இந்த அம்மாவையும் வந்து அதாவது நம்ம சொன்னோம்ல, நம்ம பிடிஆர் டெல்லி இந்த அரை டிக்கெட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு அரை டிக்கெட் அனுப்பிச்சு விட்டா மாதிரி ஒரு முக்கால் டிக்கெட் அனுப்பிச்சு விட்டா மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் அப்படி அந்த அளவில் எடுத்துக்கலாம். அந்த அளவில் கொண்டு போய் நீங்கள் அவங்கள பிஸியாக்கி விட்டோம்னா இவங்க போய் அவங்க லாபி, அவங்க கேண்டிடேட்டு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்துலலாம் எங்கள் குடும்பத்தில் என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அந்த ஆட்களை ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், அவங்க அப்படி போய் இதெல்லாம் போய் போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் தூத்துக்குடியில் எம்பி கேட்பீங்க, அது அவங்களுக்கு தான் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதில் 2 பாலிடிக்ஸ் இருக்கு. மக்களுக்கு வந்து அது பம்மாத்து, மக்களை பொறுத்தவரை பம்மாத்து. உள்கட்சியில் வந்து எங்களை தவிர வேறு யாரும் வந்து அதில் வந்து உருவெடுத்துடக்கூடாது அப்படின்னு அது ஒரு அந்த உள் பாலிடிக்ஸ். ரைட்டு, வாழ்த்துக்கள். இதுக்கும் எங்கே இடிக்குதுங்களே படித்த உடனே. என்ன வடிவேல் ராஜன் மதுரையிலேருந்து கேட்குறாங்க, ரொம்ப விஷமமான ஒரு. ஆமாம், டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 36 தொகுதிகளில் வெற்றி பெறுமாமே. ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் தாக்கம் இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஊழல் சொத்து குவிப்பு வழக்கம் தாக்கம் இல்லைங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அதோடைய தாக்கம் இருக்கும். பட் அதை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன, போன தேர்தலில் என்னப்பா கொடுத்தோம், அந்த தொகுதியில் 2000 ரூபா கொடுத்தோம், 3000 ரூபா கொடு, தேவைப்பட்டா 5000 ரூபா கொடு. யார் இந்த ஜாதிக்காரனா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கானா, 5000 ரூபா கொடு அவனுக்கு. அதுலேயும் சமூக நீதி. இந்த ஜாதிக்காரன் அவன் கொஞ்சம் அங்கே வந்து ஓட்டுக்கு 1500 ரூபா கூட பரவாயில்ல போகிறோம்.
அதே தொகுதி. இப்படி ஒரு சமூக நீதி அவங்க வச்சிருக்காங்க. இந்த சமூக நீதியை வச்சு நம்பி அவங்க வந்துடலாம், என்ன ஊழல் என்ன சொத்து குவிப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சமூக நீதியை வைத்துக்கொண்டு நம்ம ஜெயிச்சிடலாம ஒரு எண்ணம் இருக்காங்க. இது பொதுவான ஒரு விஷயம். அதனாலதான் அது அதிமுகவும் பலவீனமா இருக்கு, கூட்டணிகள் சரியாக அங்க இன்னும் 36 தொகுதி நீங்க நினைக்கிறீங்களா எப்படின்னு? அதாவது என்னுடைய கணக்கில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் கடவுள் இல்லை, நான் கடவுள் இல்லை. இருந்தாலும் ஒரு 20-25 தொகுதிகள் வரைக்கும் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் எதிரணிகள் பிரிந்து இருக்கின்றன. அதிமுக தனியா, பாஜக ஏன் பிரிஞ்சிருக்கலாமா கூடாதா, நம்ம அது இல்லை, நம்ம வேலை இல்லை. அதிமுக தனியா இருக்கு, பாஜக தனியா இருக்கு. இப்போ தேமுதிக என்ன பண்ணுது, இங்கேயும் பேசுது அங்கேயும் பேசுது, பாமகவும் இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. இப்படி சில குழப்பமான நிலைகள் ஆக ஒரு ஒரு அந்த குழப்பங்கள் பலவீனங்கள். இந்த பலவீனங்கள் திமுகவுக்கு மறைமுகமாக பலமாக வரும். அப்படித்தானே அரசியல். ஸோ அந்த வகையில் அவர்கள் பெரும்பகுதியான சீட்டுகள் அவங்க எடுப்பாங்க. 39ல் பாதின்னு வச்சிங்கன்னா 20, 40ல் 20. ஸோ 20க்கு மேல அப்படி இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு 40 வந்துடுவாங்க சார். நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 தொகுதி கேரளா கர்நாடகாவிலேருந்து காடாங்க 47, 40, 50 அப்படி கூட ஜெயிச்சிருவாங்க. கம்மியாலாம் வரமாட்டாங்க. நீங்கள் வேற அப்போ ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வேணா பாருங்க. 40க்கு இங்கே 40 எங்களுக்கு 10, எங்கள் வேகத்துக்கு 10 கர்நாடகாவில் ஒரு 5, கேரளாவில் ஒரு 5 வாங்கிட்டு 50 தொகுதியிலுமே அவங்க சரி அவங்க இல்லை. எனக்கு என்ன ஜெயிக்கிற வேகத்தை சொல்கிறோம். இல்லை அவங்க அப்படிதான். இல்லை இந்த ஒரு டைம்ஸ் நவ் அப்புறம் இன்னொரு ஊடகத்தை பற்றி நம்ம நார்மலாக நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, நாகரிகமும் இல்லை. பட் பொதுவாக திமுக எப்படி ஒரு கருத்து கணிப்பை அணுகும், இப்படி ஒரு கருத்து கணிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமா, அதுலயும் தமிழக அரசியல் நடத்தின எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இத கேட்கக்கூடிய திமுக தலைவர்கள் நான் எதை சொல்றேங்கிறதையும் அவங்களுக்கு புரியும். நீங்க எடிட்டரா இருக்கும்போது, பத்திரிகை நடத்திட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட விஷயத்தை போட சொல்லி அதுக்கு கவனிக்கிறதெல்லாம் சொல்லி 2 கோடி வரைக்கும் எனக்கு ஆஃபர் பண்ணி நான் அது வேண்டான்னு சொல்லி 2 கோடி ஒரு கருத்து சொல்றதுக்கு. ஆமா ஆமா, அது சொல்லும் போது நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்த தெரியாத நீங்க எனக்கு கொடுத்த டீயை நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் திருப்பி கொடுத்துருவேன், இதை விட நல்ல டீயா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன மாதிரி பிழைக்க தெரியாதவன் பைத்தியக்காரங்க உலகத்துல கம்மியா தான் இருப்பாங்க, பிழைக்க தெரிஞ்சவன் அதிகமா இருப்பான். நம்ம யாரையும் எந்த ஊடகத்தையும் நம்ம சொல்லக்கூடாது, குடுமி இருக்கிறவன் வச்சுக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். அவனுக்கு 6 அடி கூந்தல் அள்ளி முடிஞ்சுக்கிறான், வாரி சுருட்டிக்கிறான், நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம மொட்டை தலை, நம்ம ஏன் அதை பத்தி பேசுவானே? அதனால இது இப்படித்தான் இப்படி ஏதாவது வந்திருக்க முடியுமே தவிர 36 வந்துருச்சு 39 வந்துருச்சுன்னு அது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்காக அவங்க வழக்கமா அப்படிதான் திமுக செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்காக திமுக 5 சீட்டு தான் வாங்கும், 10 சீட்டு தான் வாங்கும், அம்போன்னு போயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. பாதிக்கு மேலே நிச்சயமாக வாங்குவார்கள். இப்போ இதில் முரண்பாடு அங்கே எங்கேங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தமிழக முதல்வர் அவரை சப்போர்ட் பண்ணி அவர் நன்றாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி 2 இந்தியா டுடே நியூஸ், டைம்ஸ் நவ் 2 பேர் தனித்தனியாக போடும்போது ஒருத்தன் 44% சொன்னான், ஒருத்தன் 35-36% சொன்னான். இப்போ 44% சொன்னாலும் 36% சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 55லேருந்து 65 பேர் செயல்படலைன்னு சொல்கிறான், இல்லை ஒன்றும் கருத்து தெரிவிக்காமல் இருக்கான். அவர் நன்றாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்றவன் பெரும்பாலும் இருக்கிறான். அவர் தான் நன்றாக செயல்படவில்லைன்னு இவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றானே, அப்புறம் எப்படி அவனுக்கு 39 சீட்டு வரும், 36 சீட்டு வரும்? ஒரு எங்கேயோ இடிக்குது. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு 20% சீட்டு வருதுன்னாங்க அப்படின்னு போடுறாங்க. அவர் இல்லை நான் 30% வாங்குவேன்றாரு. அது வழக்கமாக சொல்றாரு. இப்போ எல்முருகன் கூட சொன்னாரு 40 எம்பிகளை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புவோன்னு. அதுதான் ட்ரெயின்ல கிட்ட போகும்போது அவரு கூட போய் ஏற்றி அனுப்புவாரா என்னன்னு தெரியல நமக்கு. அது சொன்னாரா அவரு? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால எல்லாரும் சொல்றது. ஆமாப்பா, இப்போ பரீட்சைக்கு போகும்போது இந்த குழந்தைய நீங்க ஒரு கூட படிக்கிற பையனையே கேளுங்க, ஏப்பா நல்லா படிச்சிருக்கியா? அப்பா கேட்குறாரு, அப்பா தம்பி நல்லா படிச்சிருக்கியா? நல்லா படிச்சிருக்கேன் தம்பி, 100க்கு 100 வாங்கணும். விடமாட்டேன், 1 மார்க் விட மாட்டேன் போட்டுனா. உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கிளாஸாக எழுதியிருக்கேன், நல்ல மார்க் வரும். மார்க் வர அன்னைக்கு பையன் வீட்டுக்கே வரமாட்டான், அங்கேயே வெளியே இருப்பான், அவனுக்கு தெரியாதா? ஸோ இது அரசியல் இப்படித்தான். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் கருத்து கணிப்புன்னு சொல்கிறத விட இது
பல சமயங்களில் கருத்து திணிப்பாக உள்ளதை நாம் நேரடியாக பத்திரிகை நடத்தி நாம் அனுபவப்பட்டிருக்கிறோம் என்ற முறையில் இதை கருத்து கணிப்பாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இது கருத்து திணிப்பு தான். இதையும் நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சரிங்க. இது இப்ப கேட்க போறது பெரிய விஷயமா தான் எடுத்துக்கோ. சொன்னீங்கல்ல, ஆசை தம்பி அரியலூர்ல இருந்து கேட்கிறாரு. சரிங்க. பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்கிறது பற்றி ஐயா திருசக்தியார் என்ன நினைக்கிறீங்க? பெரியாருக்கு பாரத ரத்னா. என்ன ரத்னா? பாரத ரத்னா. ஓ, பாரத ரத்னாவா? விருது இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் சரியா இல்லை. கொஞ்சம் இந்த ஜலதோஷ இருமல் வந்ததுனால கொஞ்சம் காது கொஞ்சம் ரத்னா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த எங்க வீட்டு பிள்ளையில நான் மாந்தோப்பில் நின்றிருப்பேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான் அதை கொடுத்தால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடும். அந்த அம்மா நடிகை பேர் ரத்னா. அவங்க இப்போ ஒன்றும் சமீபத்தில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. நீங்கள் ரத்னா ஆகணும்னு யாரை எல்லாரும் கேட்குறாங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு ரத்னா ஆகணும்னு கேட்குறாங்க. அந்த அம்மா இப்போ இருக்காங்களா இல்லையானே தெரியலையே. அந்த ரத்னா எப்படின்னு எனக்கு புரியல. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஊனி கவனிச்சப்படி இது பாரத ரத்னா அந்த விருது தேசிய விருதுன்னு இப்போ யாரு கொடுக்கணுன்றாரு? பெரியார், ஈவே ராமசாமி நாயகருக்கு. அதாவது பெரியார் அவர் அவருக்கு அவர் சுதந்திர போராட்ட வீரர். அதான் இப்போ அதனால கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாரு? எது மகாகணம் பொருந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுக்க போறதா நினைச்ச கேள்விப்பட்டோம். அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க. அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடாதீங்க, நாங்கள் உங்க காலடியின் கீழே விரும்புகிறேன்னு தீர்மானம் நிறைவேற்றி அதை சொல்றீங்களா? இது நீங்க சொல்றது கொஞ்சம் நாகரிகமா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர் என்ன ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். பார்ப்பானின் காலை நக்குவதை விட பிரிட்டிஷ்காரனின் காலை நக்குவது எவ்வளவோ மேல். ஏனென்றால் பார்ப்பான் காலில் எதுவும் அணிந்திருக்க மாட்டான். பிரிட்டிஷ்காரன் ஷூ சாக்ஸ் போட்டிருப்பான். அதனால் பார்ப்பானின் காலை நக்குவதை விட பிரிட்டிஷ்காரனின் காலை நக்குவது மேல் இப்படின்னு அவர் பேசியிருக்கிறத பெருமையா பெரியாரின் பேத்தின்னு ஓரமா கருப்பு சட்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க பேத்தியா என்ன கணக்குன்னுலாம் நமக்கு தெரியல. ஆனா பெரியாரின் பேத்தின்னு போட்டு தான் டைட்டில் போட்டு வருது. அவங்க வயசு பேத்தி சுதந்திரம் கிடைக்கும் போது அதுக்கு அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி துக்க நாள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாகிஸ்தான் பிரிஞ்சு போனபோது பாகிஸ்தானோடையாவது எங்களை சேர்த்துங்கன்னு ஜின்னாவுக்கு லெட்டர் எழுதினவரு. இவரை நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு பாரத ரத்னா கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல சமூக நீதின்னு சொல்லி இவர் ஜம்ப பறச்சிகளும் பள்ளச்சிகளும் ஜம்பர் போட ஆரம்பிச்சதுனாலதான் இது ஏறி போச்சு, நூல் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னதுனால சுதந்திர போராட்டத்துக்காக கொடுக்கணுமா, சமூக நீதிக்காக கொடுக்கணுமா இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு கேள்வி. அது மட்டும் நீங்க ஏன் பாக்குறீங்க? அந்த பெண் உரிமையை பத்தி அவர் தான் பேசிக்கிறார். அது அவரால் தான் பெண் எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு கொடுக்க கூடாதுங்களா? என்ன பெண் உரிமை? அவர் நடந்து வந்தா பின்னால 10 அடி தள்ளி அவருடைய மனைவி மணியம்மை 10-20 அடி தள்ளி தான் வரணும். இவர் செருப்பு போட்டு வருவாங்க. அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி செருப்பு போடாம வருவாங்க, நல்ல சூடு மணல்ல. நீங்க முதல்ல பெண் உரிமை என்ன பண்ணிட்டீங்க, அப்புறம் ஊரானுக்கு பெண் உரிமை கற்றுக் கொடுத்தீங்க. இப்போ நீங்க சொல்ற பெண் உரிமை வீடியோ எடுத்து பாருங்க. இல்லைன்னா என்ன கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த வீடியோவை நான் அனுப்புறேன். இதை விட கேவலமா பேசுறீங்க நீங்க. பெண் உரிமைன்றது இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் இந்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அது அவருடைய விழிப்புணர்வு தான். அவர் சொல்லிதான் வந்தாங்களா? அதுக்கு முன்னால யாரும் வரலையா? முத்துலட்சுமி ரெட்டின்னு வந்தாங்க. அவங்க தான் பல விஷயங்களை அவங்க டாக்டர் அவங்களாலதான் இன்னைக்கு ஜிஹெச்ல எல்லாம் போனீங்கன்னா அவங்க முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க அவங்க பெரிய மருத்துவ அந்த சமூக நீதி சேவைகளாக செஞ்சிருக்காங்க. தேவதாசி திட்டத்தை தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி. அந்த அம்மா பிராமணர். அந்த அம்மா ஒரு ரெட்டியாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால முத்துலட்சுமி ரெட்டி. நம்ம ஜாதிக்குள்ள போக வேண்டாம். எதுக்காக சொல்றேன்னா, ஏன் அப்ப முத்துலட்சுமி ரெட்டி சமூக நீதியை முத்துலட்சுமி ரெட்டிக்கு கொடுக்கலாம்ல? தேவதாசி திட்டத்தையே ஒழிச்சு அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு அவமானத்தை துடை தெரிந்தவர்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி கொடுக்கலாமா? அதாவது இந்த பாரத ரத்னானது ஒரு பெரிய அரசியல் ஆயிடுச்சுங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்கு இப்படி வேற விதத்துல வர்றேன். நேரு இருக்கும்போது என்ன பண்ணாரு? அவரே பாரத ரத்னா கொடுத்துட்டாரு. இது எப்படி நல்லா இருக்கா? அவர் ஏன்னா பிரதமர் தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. அப்ப இவர் தான் அனுப்புறாரு. யாருக்கு? ஜவஹர்லால் நேருக்கு அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு கைது போட்டு அனுப்புறாரு. இந்திரா காந்தி வந்தபோது இதே செஞ்சாங்க.
அவங்களுக்கு பாரத ரத்னா அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. ராஜீவ் காந்திக்கு கூட கொடுத்தாங்க, அதுக்குள்ள கூட ஒரு நியாயம். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க, அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. இப்படி வந்து அவங்கவுங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ சரி, இந்த பக்கம் இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம மோடி அரசாங்கம் என்ன செய்யுது, இதை வந்து அரசியல் ரீதியாகவும் பயன்படுத்துகிறார்கள். இதுல என்னன்னா, அவங்க வந்து எதிர்ப்பகத்துக்கு தர்ம சங்கடம் விளைவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்க யாருக்கு கொடுத்தாங்களோ அவர்கள் வந்து தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் மோடி அரசாங்கத்தை நான் பாராட்டுகிறேன். தகுதி வாய்ந்தவர்களுக்குத்தான் கொடுக்கிறார்கள் என்பதில் எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய நேரம், இந்த டைமிங் வந்து சரி, கர்பூரி தாகூர் கொடுத்தாங்க, நிதிஷ்குமார் அள்ளி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சரண் சிங்குக்கு கொடுத்தாங்க, சரண் சிங் பேரன் ஜெயந்த் சௌத்ரி ராஷ்டிரிய லோக்தாலே இந்த பக்கம் வந்துட்டாரு. இப்படி வரிசையா நரசிம்மராவுக்கு கொடுத்தாங்க. அது நரசிம்மராவு கொடுத்தது ஏன் கொடுத்தாங்கன்னா, காங்கிரஸ்ல வந்து நரசிம்மராவ் இறந்து போன போது அவருடைய உடல் நலத்துக்கு கூட வந்து காங்கிரஸ் அலுவலகத்தை வைக்க அனுமதி கொடுக்காம கேட்டை மூடி வச்சுக்கிட்டு ஹைதராபாத்ல போய் அதை சிதை ஊட்டி அங்க வந்து நாய்கள்லாம் வந்து அவருடைய அந்த உடல் மிச்சங்களை வந்து அப்படிலாம் வந்து ஆமா. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட நரசிம்மராவ், ஆனா நரசிம்மராவ் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி, ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல பேர் வாங்கினாரு. அப்படிப்பட்டவரை நீங்க வந்து இது பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு சுட்டி காட்டுது. காங்கிரஸுக்கு உறுத்தணும், காங்கிரஸ் வெக்கப்படணும், அவமானப்பட வைக்கணுங்கிறதுக்காக இது அரசியல் தான். போன வருஷம் கொடுத்துருக்கூடாதா நரசிம்மராவுக்கு, இந்த வருஷம் நான் தேர்தல் வரும்போது தான் கொடுக்கணுமா? ஸோ அவர்களும் வந்து அரசியல் கலந்துதான் செய்கிறார்கள். ஆனால் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்பதனால் வந்து இந்த அரசியல்ங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க இந்த வகையில பார்க்கும்போது நீங்க வந்து என்ன, அதாவது பெரியாரை நீங்க வந்து அவரை தூக்கி வைக்கணுங்கிறதுனால என்னெல்லாம் வந்து பேசுறாங்க. நம்ம ஆராசா பேசியிருக்காரு, வஉசி தன்னுடைய மகனுக்காக காவல்துறையில வேலை வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்ட கெஞ்சினாருன்னு. இதுல ரெண்டு விஷயம் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஆதாரத்தோட. ஆமா சரிங்க. அது வஉசி வந்து இந்திய நாட்டுக்காக போராடி அந்தமான்ல போய் சிறை இருந்தாரு, செக்கிழித்தாரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது சொத்தையே வித்து கப்பல் விட்டாரு, இதே சுதேசி கப்பல் எல்லாம் ரைட்டு. அவர் ஒரு காலம் அவர் கேட்டிருப்பது உண்மையானால் கூட தவறில்லை என்பது என்னுடைய ஒரு விஷயம். ஆனால் அப்படி கேட்டதாக ஆவணங்கள் இல்லை. இன்னொன்னு, அதுல வந்து ஆராசா வந்து சேம் சைடு கோல் போட்டிருக்காரு, சொந்த காசுல சூனியம் வச்சுட்டு இருக்காரு. எப்போ இது வஉசி இறந்து போனதே 1936. அப்போ அதுக்கு முன்னால்தான் கேட்டிருக்கணும். அப்போ கேட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ பிரிட்டிஷர்ஸ்ல காவல்துறை வேலை வேணும்னா நீங்க பெரியார்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு வஉசி நம்பி இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு யார் இங்க புரோக்கரா இருந்தா, ஏஜென்டா இருந்தா நீங்களா அடையாளப்படுத்திட்ட மாதிரி அர்த்தம். நான் ஒன்று ஸோ பெரியாரை வந்து முதல்ல நீங்களே வந்து வாழ்த்துறதா நினச்சிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நான் கூட ஒரு 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 முடிவுக்கு வந்துட்டேங்க. இப்போ போக பார்த்தா நிதிஷ் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. அப்புறம் இப்போ நரசிம்மராவு கொடுத்ததுக்கு அப்புறம் மல்லிகார்ஜுன் கார்கேவே ஒரு குரூப்பை கூட்டிட்டு பிஜேபி வந்துருவாரோ. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி குடும்பம் வந்து ஏற்கனவே பேசிடுச்சு. அவர் பேரெல்லாம் பேசிட்டாங்க சொல்லி அவர் சுரேஷா இன்னும் அவரெல்லாம் பேசிட்டாரு. இல்லை எதுக்கு சொல்லனா, போக எல்லா கட்சிகளும் இந்த பக்கம் வந்துருச்சுனால் அந்த பக்கம் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லைங்கிற மாதிரி எதிர்பக்கம் எப்படி கொண்டு வருது இல்லைங்க. எலெக்ஷனே இல்லாமல் ஒருமனதாக மோடி அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே. சரி, ஒருவேளை இப்படி யோசிங்க, ஒருவேளை இப்ப மோடி அறிவிச்சுட்டாருன்னு வச்சுங்க, பாரத ரத்னா பெரியாருக்கு, திமுக எல்லாம் அங்க போயிடுங்களா? போக வேண்டியதானே, அவ்வளவுதானே, போக வேண்டியதானே. எப்படா போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, எதை சாக்கு வச்சு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பெரியார் சமூக நீதி பெரியாரை இதுவரை யாருமே அங்கீகரிக்கல. அந்த உயரத்தில் அவரை அங்கே கொண்டு போய் வைத்த மோடி அவர்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இருக்கவே இருக்காரு நம்ம ஆசிரியர். மோடி அரசுக்கு எதிராக நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் நமது தந்தை பெரியாரை அவர் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் எனும் போதே திராவிடத்தை அடகச்சிடலாம். ஆரிய பார்ப்பனிய பாசிச பாஜக திராவிடத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது என்பது தெரிந்து மகிழ்ச்சி அடைகிறோம் வெற்றி எப்படின்னு சொல்லி தப்புன்னு அங்க போயிட வேண்டியதானே. இதுதான் விஷயம். இது வந்து நான் கூட ஒரு முடிவு பண்ணிட்டேங்க,
இவ்வளோ நாள் என்ன எல்லாரும் வந்து நீங்கள் பாஜகவான்னு கேட்பாங்க, சங்கிம்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து சீமான் கட்சியான்னு கேட்பாங்க, கோபா சேவான்னு கேட்பாங்க, அது இதெல்லாம் கேட்டுத்தாங்க. நான் வந்து பாஜகவில் சேர்றதா முடிவு பண்ணிட்டேன், பாரதிய ஜனதா கட்சியில். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு பாரத ரத்னா ஆகணும். எனக்கு பாரத ரத்னா கொடுத்தா சேர்ந்துடலாம், நான் பாஜகவில் சேர்ந்துருவேன். சரி, இந்த அளவுக்கு இருக்கு இப்போ இந்த அரசியல். இரண்டாவது பகுதியில் நம்ம தொடருவோம் ஐயா. நன்றி, வணக்கம்.